Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode must watch crime thrillers movie லிஸ்ட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா Court the State vs Nobody 2025ல தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்க மஸ்ட் வாட்ச்னா crime thriller drama மூவி. நானி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னோட ஹிட் 3 மூவியை நீங்க பார்க்க வர தேவைன்னு சொல்லி ஆணித்தனமா சபதம் எடுத்து சவால் விட்டுருக்காரு. அதுக்கு பதில் சொல்ற வகையில இந்த படத்துல மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இந்த மூவில பிரியதர்ஷி, சிவாஜின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஜூனியர் லாயரா இருக்காரு. எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் அவருக்கு எந்த கேஸுமே அமையாது. அந்த மாதிரி டைம்ல 19 வயசு வாட்ச்மேனோட பையனா இருக்கக்கூடிய ஹீரோ மேல போக்சோ கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. ஹீரோ ரேப் பண்ணதா சொல்லக்கூடிய பொண்ணோட மாமா செல்வாக்குலயும் ஜாதிலையும் பயங்கர வசதி உள்ள ஒருத்தரா இருக்கிறதுனால எந்த மாதிரி எல்லாம் மேனிபுலேட் பண்ணி அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக 2 நாள்ல அந்த கேஸை வாதாடி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த பையனை காப்பாத்தினாரா? குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அரசாங்கம் போட்ட போக்சோ சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்னன்னா, அந்த பையனுக்கு ஹீரோ எப்படி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமான்னு தான் சொல்லுவேன். சூப்பரா பேக் பண்ணி பிரசன்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. கேரக்டரைசேஷன் எல்லாமே பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இருந்துச்சு. அம்மாவா வரக்கூடிய ரோகனோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸா குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா சூப்பரா நடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பிரியதர்ஷி ஒன் மேன் ஷோவா கட்டி தூக்கிட்டு போயிருக்காரு. கோர்ட் ரூம் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் லீகலான அந்த இஷ்யூ அண்ட் டீடைலிங் மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, எமோஷனலா, ஃபேமிலி, சஸ்பென்ஸ் கூடவே லவ், காமெடின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டபிளான நல்ல கண்டென்ட்டை எடுத்து படமாக்கி பாடம் எடுத்திருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதே ஸ்டைல்ல மராத்தியில கோர்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாலிவுட்ல பிங்க் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்ல அதை இன்ஸ்பயர் பண்ணி ரீமேக் பண்ணி நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மலையாளம்ல ஜனகன மனங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா டோன்ல இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் ரூம் டிராமா எவ்வளவு லீகலா ப்ராப்பரா பண்ண முடியுங்கிறத இந்த மூவில ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அதே அளவுக்கு இந்த மூவிலையும் ஒரு இம்பாக்டையும் சம்பவத்தையும் சூப்பரா பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துல கண்டிப்பா ஒரு ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சாலும் படம் எந்த ஒரு இடத்துலயுமே லாகிங்காவும் போரிங்காவும் இருக்காது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் டில் தி கிளைமேக்ஸோட லாஸ்ட் எண்டு வரைக்கும் சஸ்பென்ஸை ஹோல்டு பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தாலும் லீகலா தான் ரிவெஞ்ச் எடுப்பங்கிற வில்லனோட மைண்ட் செட் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு படத்துல. பேக் ஸ்டோரி அண்ட் லவ் டிராமா போர்ஷன்ஸோட ஸ்கிரீன் பே ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம சீனியரோட மோட்டிவேஷன், மைனர் ஜூனியருக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லி செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸை பயங்கர எலிவேட்டிங்கா கொடுத்திருந்தாங்க. படத்தை ஹைப் ஏத்தன அளவுக்கு ப்ராப்பரா எண்டிங் பண்ணி ஜஸ்டிஃபையிங்கான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஃபீல தர அளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் சப்ஜெக்டை இன்வெஸ்டிகேஷன் டிராமா மூலியமா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் டெக்னிக்கலா நீட்டா, கலர்ஃபுல்லா, கமர்ஷியலா, லவ் டிராமாவோட இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்த ஹோல்டு பண்ணி ஃபேமிலி டிராமா மூலியமா இந்த காலத்து சின்ன பசங்க பெத்தவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கிற வழியும் அழகா மெசேஜா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க மூவில. ஹீரோ அண்ட் ஆப்பனன்ட் லாயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அண்ட் ஆப்பனன்ட் லாயருமே இன்னும் ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தா படம் நிறைய சீன்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கும். படத்துல ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த கோர்ட் தி ஸ்டேட் விசஸ் நோபடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பீட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you and love you all.